இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு பெங்காலில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சால் சித்ரா த ஃப்ரேம் ஆஃப் ஃபேட்டல் அப்படின்ற ஒரு வேற லெவலான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்லை இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அதை பண்ணுமாறு கேட்டுக்கிட்டு இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு லேடி பாத்தீங்கன்னா தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு தனிமையில நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயம்னு பார்த்து ஒரு முகம் தெரியாத நபர் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க ஏதோ ஒரு மாதிரி பயப்படுறாங்க. வேகமா வீட்டுக்கு போக கதவை இவங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க திறந்து வச்சிருக்காங்க. சோ அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போக ஊர்ல இருந்து அம்மா வந்திருப்பாங்க. நம்ம பாத்தீங்கன்னா பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக ஸ்வீட் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. சோ இவங்க பார்த்ததும் வெளியில ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டு அம்மா மேல போக்கஸா, அதாவது அம்மாவை பத்தின விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட கான்வர்சேஷன்ல இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ள எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. இவங்க அந்த மாப்பிள்ள வேணாம் அப்படின்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. ஆனா காரணம் என்ன அப்படின்றது இவங்களோட கான்வர்சேஷன்ல ரிவீல் ஆகல. ஆமா பாத்தீங்கன்னா ஒரு பையனை இல்ல ஒரு பொண்ணையாச்சும் பார்த்து கட்டிக்கோ, அதான் நம்ம நாட்டுல அது எல்லாத்துக்குமே சட்டம் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு, சரிம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் மறுபடியும் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிளம்பும் போது இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அந்த ஸ்வீட் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து பின் தொடர்ந்து அந்த மர்ம நபர் இருக்கா இல்லையா, மறுபடியும் இவங்களோட வீட்டுக்குள்ளே வர இவங்க பயந்து போய் திரும்பி பாக்குறாங்க. அவர் கையில ஒரு இரும்பு ராட் எடுத்து ஒரே அடி. இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணி கணேஷ் கபின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. போன் பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகுது. பயங்கர தூக்கத்துல இருக்கும் போது அதை எடுத்து பேசிட்டு நான் உடனே வரேன்னு சொல்ல இவரோட மனைவியும் காலையில போலாம் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு பொண்ணை யாரோ ப்ரூட்டலா மர்டர் பண்ணிருக்காங்களா, பார்த்து எல்லாருமே பயந்து போயிருக்காங்களா, அதை நான் தான் போய் செக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்பாட்டுக்கு போக அங்க பாத்தீங்கன்னா ரித்தீஷ் அப்படின்ற ஒரு இளம் வயது நபர் பாத்தீங்கன்னா போலீஸா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அவர் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது டெட் பாடி பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்பவே கொடூரமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அது எல்லாத்தையும் அப்படி யோசிச்சுக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி உள்ள போய் பார்க்க ஒரு பயங்கரமான அதிர்ச்சி இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வீடு முழுக்க பாத்தீங்கன்னா ரத்தம் சொட்டு சொட்டா. அது கூடவே கொலை செய்யப்பட்ட பெண் பாத்தீங்கன்னா செவுத்துல ஆணி அடிச்ச மாதிரி தொங்க விடப்பட்டிருக்காங்க. மனக்கோலத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்ததும் இவருக்கு பழைய கேஸ் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இவர் முன்னாடி நிறைய கடவுள் மாதிரியான வேஷம் போட்ட பெண்கள் எல்லாமே இறந்து போய் நிக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டாரு. இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கும் மீடியாக்காரங்களுக்கும் இறந்து போன பொண்ணை பத்தியும் அவங்க எவ்வளவு கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் தன்னோட தலைமையில ஒரு 3 பேரை பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு. முதல் ஆள் பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பையனான ரித்தீஷ் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா, அவன். ரெண்டாவது ஆள் பாத்தீங்கன்னா நசீம் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு அந்த பொண்ணோட போட்டோஸ் எல்லாத்தையும் கொடுக்கும் போது, சார் இந்த கொலை பேட்டர்ன் முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வாயை திறக்கலான்னு வரும்போது ஹீரோவே பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றாரு. இல்ல அது வேற, இதுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீமோட 4வது நபரை அறிமுகப்படுத்துறாங்க. விஸ்வா அப்படின்றதா இவருடைய பேர். சோ இவங்க 4 பேர் சேர்ந்த குழு தான் இப்போ இந்த கொலை கேஸை பத்தி விசாரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இவங்க 4 பேரோட லைஃபை நமக்கு கொண்டு போறாங்க. முதல் ஆள் பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் ஊரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான காப்பா இருப்பாரு. ஆனா இவருக்கு இவரோட மனைவிக்கும் நிறைய மனஸ்தாபங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். லிட்டரலி ஈகோ ஃபைட் பாத்தீங்கன்னா இங்க நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்றத இவங்களோட ஃபேமிலியில நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த டீனேஜ் பையன் இருக்கா இல்லையா, அவனோட லைஃப்குள்ள போகுது. அவன் பாத்தீங்கன்னா அவனோட காதலி வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குண்டான கான்வர்சேஷன் எல்லாம் இங்க போய்கிட்டே இருக்கு. கட் பண்ணி நசீம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார் இல்லையா, அவரோட லைஃப்குள்ள போகுது. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் ஒரு ஸ்பெஷல் சைல்டா பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கேர் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேர் டேக்கருக்காக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாருமே வேணாப்பா, நீங்க மட்டும் போதும்பா அப்படின்ற மாதிரி அழகா பேசும்போது இவர் என்ன பண்ணுதுன்னு தெரியாம இன்னும் 6 மாசத்துல அப்பா ரிட்டையர் ஆயிடுவோமா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு சமாதானப்படுத்திட்டு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணா விஸ்வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த நபரை காமிக்கிறாங்க. ஒரு ப்ராஸ்டியூட் கூட பாத்தீங்கன்னா தனிமையில இருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லாம அவங்களே காதலிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா என்ன வெளியே சொல்லியிருக்க மாட்டாரு. அதுக்கு சரியான நேரம் வரட்டும், இவங்க கூட தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ 4 பேரோட லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ண அந்த பெண் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அவங்க ரீசெண்டா ஒரு கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க. அந்த கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தவ வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்ததால இந்த கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ மேபி
அவன் பண்ணிருக்கலாம் இல்லையா. இதனால அவனை புடிச்சு உட்கார வச்சு எதுக்காகடா இந்த கொலையை பண்ண, அவ கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்படின்ற கோபத்துல தானே இதை பண்ணல, அவ கூட உடலுறவு வச்சிருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த நபருக்கு ஒன்னும் புரியல. வச்சிருந்த அப்படின்ற மாதிரி பதில தலையாட்டும் போது இவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, அப்ப நீ தாண்டா கொலை பண்ணிருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்கள செக்ஷுவலா எதுவும் துன்புறுத்தல அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு, இது ரிவெஞ்சுக்காக பண்ணப்பட்ட மர்டர் மட்டும்தான். சோ நீ கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கு. ஆள் இல்லாத நேரமா பார்த்து அவங்களை கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்கு, இதுதானே நடந்தது சொல்லுடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. மனுஷன் ஒன்னும் புரியாம நின்றுகிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து பிஷ்வா இருக்கா இல்லையா, ஒரு வேகமா ஓடி வந்து சார் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஊருக்குள்ள மறுபடியும் இன்னொரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கு. புடிச்சு வச்சிருந்த இந்த நபர் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போக, ப்ரீவியஸா ஒரு கொலை நடந்தது இல்லையா, அதே பேட்டர்ல தான் பாத்தீங்கன்னா இந்த கொலையும் நடந்திருக்கும். ஏற்கனவே ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கொலையை பார்த்து ஒரு மாதிரி அப்செட்ல இருப்பாரு. இந்த கொலையை பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிறதால ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுற நிலைமைக்கு போயிட்டாரு. கண்ணு முன்னாடி கடவுள் மாதிரியான உருவங்கள் இறந்து போய் நின்றுகிட்டே இருக்க மாதிரியும் இவர் அதை பார்த்து பயப்படுற மாதிரியும் இருக்கு. கூட நசீம் இருக்கார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா சரி எல்லாம் ஓகே தான், நீங்க இங்கிருந்து கிளம்புங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை ஜீப்ல உட்கார வச்சு அனுப்பி விடும்போது போகும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்க அன்னைக்கு அந்த பழைய பேட்டர்னா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க இல்லையா, நான் கூட இல்லைன்னு தலையாட்டினேன், இது மூலமா கன்ஃபார்ம் ஆகுது அந்த பழைய பேட்டர்ன் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லு. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா புதுசா வந்தா இல்லையா அந்த பையன் கேட்கிறான். அண்ட் கட் பண்ணா ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறாரு. இங்க இவனுங்க எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முதல் கொலையப்ப கூட நீங்களும் அவரும் பேசிக்கிட்டீங்க, இப்ப கூட நீங்களும் அவரும் அதேதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணீங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, உண்மையாலே இந்த 2 கொலைகள் தான் நடந்திருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கனிஷ்க்கு வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயம் பார்த்து கொல்கத்தாவே கதற விட்டுற மாதிரி பாரபட்சம் பார்க்காம, அதாவது பணக்காரங்க ஏழை மிடில் கிளாஸ் அப்படின்ற எதையுமே பார்க்காம பல கொலைகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்கள் தான். அண்ட் பெண்களை கொலை பண்ணி அவங்களை பாத்தீங்கன்னா கடவுள் மாதிரி போர்ட்ரேட் பண்ணி கடவுளோட பின்புறத்துல வளையம் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பேர் பாத்தீங்கன்னா சால் சித்ரா அப்படின்றது, அந்த உருவத்துல கொலை பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதனால போலீஸ்க்கு பயங்கர பிரஷர். அண்ட் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா கனிஷ்க்கு வந்து சேருது. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எவிடன்ஸும் கிடைக்காம ரொம்ப குழம்பி போய் சுத்திக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒருத்தர சைக்கோ, அதாவது அந்த சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இவர் அரெஸ்ட் பண்ண நபர் பாத்தீங்கன்னா தப்பான நபரா இருக்காரு. இதுக்கு அடுத்த கொலைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. என்ன பண்ணதுன்னு தெரியாம யார் எவன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது 15 கொலைகளை பண்ண அந்த சைக்கோ தானாகவே வந்து சரணடைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க இவனுக்கு பாத்தீங்கன்னா துர்கா அப்படின்ற மாதிரி தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்தை சுத்தமா பிடிக்காது. மகிஷாசூரனை கொலை பண்ணிட்டாங்க, அதாவது மகிஷாசூரனை வதம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஒரு 15 நாள் கிட்ட இந்த சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அந்த 15 நாள கணக்குல வச்சுட்டு தான் இவன் பாத்தீங்கன்னா எல்லா பெண்களையும் சாகடிச்சு அதே மாதிரி கடவுள் மாதிரி மாட்டி விட்டு வந்திருப்பான். சோ இது எல்லாத்தையும் அவன் சொல்லி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவனை கைது பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே ஓஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். அப்பதான் இந்த சம்பவம் நடந்தது. இதனால எங்களுக்கு என்ன பண்ணதுன்னு புரியல அப்படின்ற மாதிரி இவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது புதுசா வந்திருக்கான் இல்லையா, அவன் ஐஐடி ஸ்டூடெண்டா இருப்பான். இது ஏன் காப்பி கேட் கில்லரா இருக்க கூடாது, அதாவது ஒருத்தவங்க பண்ண கொலையை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது இதுல ஈடுபடலாம் இல்லையா, மேபி இதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல பேர் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஆசை. ஆனா சின்ன பையன் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நிறைய இன்புட்டை பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறான். முதல் வேலையா நம்ம அந்த சீரியல் கில்லரை கைது பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அவரை போய் சந்திப்போம். அவர் மூலமா நமக்கு இது காப்பி கேட் கில்லரா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கல. ஏன்னா அவருக்கு தன்னை மாதிரியே ஒருத்தர் கொலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு ஈகோ கிளாஷ் ஆகலாம். அது மூலமா அவர் ஏதாவது நமக்கு சொல்லலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி முடிவுல அவரை போய் பார்க்கணும்னு போக அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா பயங்கர டாமினேட் பண்ற ஆளா இருப்பார். பார்க்கதான் பயங்கரமான சைக்கோவா இருந்தாலும் அவர் பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா 1000 அர்த்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். இவங்க உட்காந்து பேசும்போது நம்ம ஹீரோ கிட்ட அவர் இத்தனை நாளா என்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணவே இல்லையா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவரை மேனுப்புலேட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு எனக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கிறார். அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அவன் சிகரெட் எடுத்து கொடுத்து அந்த சைக்கோ கிட்ட கான்வர்சேஷனை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இத்தோட முடிவுல இவரை மாதிரியே ஒருத்தன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது போட்டோஸ் மூலமா அந்த சைக்கோ பாதியில தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். சோ இவன் என்ன மாதிரியே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது எனக்கு எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் தெரியுமா, என் லெகசியை அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. இதனால இந்த விஷயங்களை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்க. பட்டுன்னு என்ன யோசிப்பாருன்னு தெரியாது. அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு சரி உங்களுக்காக சொல்றேன், நான் கொலை பண்ணது எல்லாமே அந்த விதத்தை கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சிருக்கும், கடவுள் மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி
உடைகள் எல்லாத்தையும் அதே மாதிரி வடிவமைச்சா. ஆனா இங்க இருக்கிறது பாருங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற மாதிரி ரெடியா இருக்கு. அவங்க கைகள்ல கிழிக்கப்பட்ட அடையாளங்களை வச்சோ, ஆனா அவங்க சாஞ்சிக்கிட்டு இருக்க திசையை வச்சோ கண்டிப்பா இது நான் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுது, உங்களுக்கு எப்படி புரியுதோ ஆனா எனக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க போட்டோவை நல்லா உத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீமை கூப்பிட்டு வச்சு ஹீரோ பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த சீரியல் கில்லர் கொலை பண்ணார் இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா புடவை எல்லாத்தையும் கட்டி மங்களகரமா பண்ணி வச்சிருப்பாப்ல. ஆனா இப்ப நடக்கிற கொலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தயாராகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பத்தி விசாரிக்கும் போது இறந்து போன 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிறதா இருந்திருக்கும், ரீசெண்ட் டைம்ல நிறுத்திருப்பாங்க. மேபி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்து கேன்சல் பண்ண எல்லாரையும் டார்கெட் பண்றானோ, நம்ம இந்த கோணத்துல விசாரிச்சு பார்க்கலாம். ஆனா அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கொலை பண்ணவன் எதுக்காக பண்ணா அப்படின்ற மோட்டோ நமக்கு தெரியும், இவன் வேற விதமா பண்றான். ஸோ கண்டிப்பா இவனுக்கான மோட்டோ என்ன அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கணும். முதல் வேலையா கல்யாணம் நிறுத்தப்பட்டதுக்கான எல்லா லிஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட வீட்டுல நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்க மாதிரியோ, ஆனா அதே சமயத்துல இந்த போலீஸ்காரங்களும் தன்னோட கேஸுக்கு பயங்கரமா உழைக்கிற மாதிரியோ காமிக்கிறாங்க. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு 54 கல்யாணம் கிட்ட ரீசெண்ட் டைம்ல நின்னு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதுல ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 பேர் பாத்தீங்கன்னா, அதாவது பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களா முன் வந்து இந்த கல்யாணத்தை வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அந்த 5 பேர்ல தான் இப்ப ரீசெண்டா 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிறது 3 பேர். நம்ம அவங்கள டார்கெட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையும் இறங்கி பக்காவா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது நசீமுக்கு ஒரு கால் ரிசீவ் ஆகுது. தன்னோட பொண்ணு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கால் பண்றாங்க. அப்பா தன்னை தூங்க வைக்க இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் அப்பா கிட்ட அவங்க பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது முகம் மூடப்பட்ட நிலையில ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த மார்க் பண்ணி வச்ச பொண்ணோட ஹாஸ்டலுக்குள்ள போறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் பயந்து போய் வேகமா எங்களோட கொலீக்கு போன் பண்ண ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட பிஸியா பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு நபர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணதுன்னு தெரியாம பொறுமையா மேல போய் பார்க்க இவ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். அந்த பொண்ணு அடிச்சு அந்த சீரியல் கில்லர் தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவருக்கு ஒன்னும் புரியாம நம்ம ஹீரோக்கு போன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது பின்னாடி இருந்து அந்த சீரியல் கில்லர் ஒரே அடி ரத்த வெள்ளத்துல கீழே விடுறாரு. அந்த கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த சீரியல் கில்லர் முன்னாடி நின்றுகிட்டு இருக்காரு. சீரியல் கில்லரோட முகத்தை பாக்குறாரு. அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ண சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பழுப்பு மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருப்பான். அதுலயே அடிச்சு அவர் கொடூரமான முறையில சாகரிச்சுட்டு அந்த லேடியை பாத்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டு போயிட்டான். இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பாக்குறாரு. பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாரு. 3 கொலைகளுக்கு மேல ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவரே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இறந்து போனவரோட பொண்ணை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அவங்க கிட்ட என்ன சொல்லி ஆறுதல் பண்றதுன்னு தெரியாம நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்பா இறந்து போயிட்டாரு, அப்பாவை மாதிரி பிரேவஸ்ட் பர்சன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த குழந்தை கண் கலங்கிக்கிட்டு அப்பா என்னை விட்டு போனது நல்லதான், இப்படி ஒரு உடம்புக்கு முடியாதவளை வச்சுக்கிட்டு அவர் எவ்வளவு நாள் கஷ்டப்படுவாரு, அவர் போனதே சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே சொல்ல இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம கண்கள்ல கண்ணீரோட நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல இவரோட வீட்லயும் பாத்தீங்கன்னா என்ன சுத்தி இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உன்னையும் நான் கஷ்டப்பட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரோட மனைவி பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது இவருக்கு சந்தோஷமே இல்லை. ஏன்னா இவங்களோட இளமை பருவத்துல அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரியும் கலைச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்களே முடிவு பண்ணி இப்போ இந்த விஷயத்த சொன்னதால நான் இதுல தலையிடல, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லா முடிவையும் அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டு இருப்பாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண இந்த சைடு அந்த டீனேஜ் பையன் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட போகுது உன்னோட கூட இருந்த கொல்லிக்கு ஒருத்தர கொடூரமான உரையில கொலை பண்ணிட்டாங்க, இதனால எங்களோட பொண்ணை கட்டி கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நீ இந்த வேலையை விட்டுட்டு வந்த அப்படின்னா எல்லாமே சரியா நடக்கும்னு சொல்ல இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஆமா என்னோட கொலிக கொன்னுட்டாங்க தான், நான் அங்க இருந்திருந்தேன் அப்படின்னாலும் என்னையே கொன்னுருப்பாங்க தான், இதுக்காக என்னோட போலீஸ் வேலையை நான் ஒருபோது விட மாட்டேன், ஏன்னா இது என்னோட சந்தோஷத்துக்காகவும் நாட்டு பற்றுக்காகவும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ண அந்த ப்ராஸ்டியூட்டை லவ் பண்றாரு இல்லையா, அவர்கிட்ட போகுது. வேகமா அவங்க கிட்ட போய் கூட இருந்த ஒரு நபர் இறந்து போயிட்டா எப்ப என்ன ஆகும் அப்படின்றது நிச்சயம் இல்லாம இருக்கு இல்லையா, நம்ம 2 பேரும் சந்தோஷமா பேசலாமா அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணா இறந்து போனவருக்கு இறுதி சடங்கு எல்லாமே பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹோட்டல்ல இறந்து போனவரை பத்தி பிஷ்வாவும் ரிதீஷும் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மட்டும் சரியான சமயத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த மனுஷன் உயிரோடு வந்திருப்பாரு, இப்ப நம்ம அவரை இறந்துட்டு நிக்கிறோமாடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேச இதுக்கு பிஷ்வா பாத்தீங்கன்னா விட்டுடா, நேரம் காலம் அப்படின்றது யாராலையும் தடுக்க முடியாது, அவரோட முடிவை யாரால தான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரிதீஷ்க்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுது. நம்ம தாண்டா தடுத்துருக்கணும், நம்ம வேலையே செய்ய
தெரியாம சும்மா கிடைச்சிருவான் சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி கிடைப்பான், நம்ம தான் இறங்கி போராடணும். இந்த போலீஸ் காக்கி யூனிஃபார்ம் போடுறது எனக்கு பிடிக்க வேலைடா அப்படின்ற மாதிரி சட்டை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இவரை விஸ்வா பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்தி கொண்டு போய்கிட்டே இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து நெட்ல விட்டுட்டுறாரு. பயங்கர வைரல் ஆயிடுது. இதனால இவரை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. இதனால பயங்கர அப்செட்ல இருக்காரு. அந்த சமயம் பார்த்து காதலி போன் பண்ணி இவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காரு, இப்போ இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ண காதலியோட வீட்டு முன்னாடி எல்லா நியூஸ்காரங்களும் குவியறாங்க. அவரு அதாவது இந்த ரித்திஷா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதே சமயத்துல நீங்க அவரோட கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே ஆமா கேன்சல் பண்ணிட்டோம், அதோட விளைவா இந்த ஊரை விட்டா நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி கேமரா முன்னிலையில 2 பேரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ண அந்த லேடி மட்டும் தன்னோட வேலைகளை தனிமையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் முகம் தெரியாத அந்த சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாரு. கல்யாணத்தை நிறுத்தினவங்களை எல்லாரையும் கொலை பண்றது அப்படின்றது இவரோட பேட்டர்ன் இல்லையா, இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த சமயம் பார்த்து ரித்திஷோட என்ட்ரி. அங்க பயங்கரமான தள்ளுமுள்ளு ஏற்பட ஆரம்பிக்குது. சண்டையும் போட ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட முடிவுல அந்த சீரியல் கில்லரோட முகத்தை நமக்கு காமிச்சு அந்த சீரியல் கில்லர் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரை பிடிச்சி உட்கார வச்சு விசாரிக்கணும்னு போகும்போது அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, கணேஷ் கிட்ட மட்டும்தான் நான் பேசணும், வேற யார்கிட்டயும் நான் பேச விரும்பல அப்படின்றது. இதனால ரித்திஷ் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கணேஷ் கிட்ட கொண்டு போக என்கிட்ட பேசணுமா அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி உள்ள போய் உட்காந்து சொல்லுப்பா எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண, என்னோட மோட்டோ என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்க கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ண முடியுமா, ஏன்னா நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே உண்மை சம்பவம், அதை சொன்னேன் அப்படின்னா உனக்கு தாயா பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா உண்மைகள் வெளியே வரட்டும் அப்படின்ற மாதிரி ஆஃப் பண்ணி வைக்க இந்த மனுஷனும் சிரிச்சுக்கிட்டு என்ன நீங்க பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி பெருமையா பீத்திட்டு இருப்பீங்களே, இது எல்லாமே ஸ்கெட்ச் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோட டீம் போட்ட பிளான் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறார். ரித்திஷ் அந்த ஒயின் ஷாப்ல சண்டை போட்டது, வேலை போனது, அந்த கல்யாணம் நின்று போனது அப்படின்ற எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட். காரணம் என்ன அப்படின்னா இந்த சீரியல் கில்லரை வெளியே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அவன் கல்யாணத்தை எந்த லேடி நிறுத்துறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளானை போட்டு இப்ப புடிச்சு வச்சாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆனா இந்த சீரியல் கில்லருக்கு பாத்தீங்கன்னா இவங்க இது ஸ்கெட்ச் தான் போட்டிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் இங்க வந்து சரணடைந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா காலேஜ்ல எல்லாருக்கும் பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகா பாடத்தை எடுப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் ஒரு பொண்ணுக்கு இவர் மேல ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. இவர் அடையணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி தனிமையில இருக்கும்போது போகும்போது இவர் கடுப்பாக்குறாரு. அவங்கள திட்டி விட்டுட்டாரு, எல்லார் முன்னாடியும் திட்டி விட்டுட்டாரு. காலேஜ் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சு போனதால அந்த லேடி அவரை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல அவரோட வீட்டுக்கு போகும்போது இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. சோ அந்த ப்ரொஃபஸரோட பையன் தான் இந்த சீரியல் கில்லர். இவரோட வீட்டுக்கு போய் அப்பா இல்லையான்னு கேட்க அப்பா காலேஜ் போயிருக்காரு அப்படின்ற ஒரு பதில். சரிப்பா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஃபைலை விட்டுட்டு வந்தாரா, அதை எடுத்துட்டு போக நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கே தெரியாம வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்களை ஒளிச்சு வச்சிட்டாங்க. ஒரு ரேண்டம் கால் போலீஸ்க்கு போன் பண்ணி ஒளிச்சு வச்சிருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு கொடுக்க அவங்க வந்து பாக்குறாங்க. நிறைய அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அப்பத்திக்கு அங்க சீரியல் கில்லர் எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் போய்கிட்டே இருக்கும். இதனால இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கணேஷ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் இந்த ப்ரொஃபஸரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா தான் அவர் தப்பான ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இவர் அந்த சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி உள்ள போயிட்டு வந்துட்டார் இல்லையா, மக்கள் யாருமே அவரை மதிக்கல. இவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் கேட்கல. கடைசியில அவர் தூக்கிலே தொங்கிட்டார். ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா அவர் பேர் மேல விழுந்த கெட்ட விஷயம் பாத்தீங்கன்னா போகவே இல்லை. இத்தோட முடிவுல அம்மா அப்பா அதாவது ப்ரொஃபசர் இறந்து போனாரு, அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் எல்லாமே பேசி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்படி எல்லாம் நடந்ததால இந்த கல்யாணமே வேணாம், எனக்கு நீ சரியான ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிருப்பாங்க. இதை கேட்டது ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்படின்றதுக்காக தான் இத்தனை கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்க, என்னையா நீ அதுக்காகலாம் பண்ணுவாங்களா, நான் பண்ணது உனக்காக தாயா, உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் அதை பண்ணேன்னு சொல்ல, டேய் பண்றவன் என்கிட்ட நேரடியா வந்து பேசிருக்கலாமே, இப்படி சுத்தி வர காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நேரடியா வந்த அப்படின்னா எந்த விதமான பண்ணுமே இருக்காது, எனக்கு இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ தேடி அழிஞ்சல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ பண்ண விஷயங்களால ஒரு 3 பேரோட உயிர் போயிருச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் எவ்வளவோ சமாளிச்சு பாக்குறாரு, முடியல. அண்ட் பகிரங்கமா நான் அன்னைக்கு பண்ணது தப்பான விஷயம் தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சீரியல் கில்லர் ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த மன்னிப்பு அப்ப கேட்டிருந்தேன் அப்படின்னா எல்லாமே சரியா இருக்கும், ஆனா என்ன பண்றது இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, ஏற்கனவே 3 கொலை, உன் ஃப்ரெண்டோட சேர்த்து அதாவது உன் கூட வேலை செய்யறோட சேர்த்து 4 கொலை,
5வது இல்ல 5.5 கொலையா ஒரு பண்ண போறப்பா, அது யாருன்னு தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் இவருக்கு தன்னோட மனைவியும் அவங்களோட வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையும் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சோ 4 மணி நேரத்துக்குள்ள அவங்கள நீ காப்பாத்தி உயிரோட கொண்டு வர முடிஞ்சா பாத்துக்கோ, மத்தபடி நான் எதுவும் சொல்றது கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துரு. இவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம மனைவிக்கு போன் அடிக்கிறாரு, எடுக்கல. ஆளுங்க எல்லாத்தையும் அனுப்பி அவங்க எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறாங்க. எந்த பயனுமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம்னு பார்த்து அந்த டீனேஜர் இருக்கா இல்லையா ரித்திஷ், அவர் உள்ள போய் அந்த நம்பரை மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரோட மனைவியை பத்தி கவலையே இல்லப்பா, அவரோட மனைவியோட பிரச்சனையும் ஒழிஞ்சது, இந்த கொலைகாரர் அதாவது சீரியல் கில்லர் நீயும் மாட்டிக்கின, ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் பயங்கரமான மினுக்கான ஆபீசர் அப்படின்ற மாதிரி செட்டில் ஆக போறாரு, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரவா, அவரோட நல்ல பேர் எல்லாமே எனக்கு வேணும், அந்த பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்றத நீ சொல்லிட்டேன்னு வையா, நான் அவங்கள போய் காப்பாத்தி நல்ல பேர் சம்பாதிச்சிருவேன். அந்த இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த கனிஷ்க்கு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நீ போட்டு குத்து அவரோட கதையை முடிச்சுக்கோ, என்னப்பா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க சீரியல் கில்லர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு சிரிச்சு, பரவாயில்லையப்பா சின்ன பையனா இருந்தாலும் பயங்கரமா யோசிக்கிறியே, ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேனே ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி காலை தூக்கி மேல வச்சு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த கனிஷ்க் பாக்குறாரு. அவரோட ஷூல பாத்தீங்கன்னா மண் எல்லாமே ஒட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கட் பண்ணி இவரோட அப்பாவை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவர் பாத்தீங்கன்னா ஒரு கல்லறை மேல பாடங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை பத்தி கேட்கும்போது மக்கள் எல்லாத்துக்குமே, அதாவது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் இங்க வந்து சொல்லி கொடுக்கறது வழக்கமானது, இந்த இடம் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் இப்ப ஞாபகம் வந்ததால வேகமா ஆளுங்க எல்லாரையும் கூட்டுட்டு அந்த பர்டிகுலர் சிமெட்ரிக்கு பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாரு. எல்லா இடங்களையும் தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்க அதே சமயத்துல மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இவரோட மனைவியை நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ பெட்டிக்குள்ள அடிச்சு மண்ணுக்குள்ள புதைச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க காப்பாற்றப்படுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி அப்படி தோண்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த சீரியல் கில்லரோட அப்பாவை புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கல்லறையை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல அதுக்குள்ளதான் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நூறிலையில அவங்க சாகிறதுக்கு முன்னாடி காப்பாத்துறாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. ஆனா டேக் கார்ட் பண்ண அந்த சைக்கோ மாட்டிக்கிட்டார் இல்லையா, அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. செய்தியாளர்கள் முன்னாடி அவரை நாங்க புடிச்சிட்டோம், அண்ட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த நபர் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு, இதுக்கு மேல கொல்கத்தால இருக்க எந்த பெண்களும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல பத்திரிகையாளர் ஒரே ஒரு கேள்வி, இதே வார்த்தைகளை தான் பல வருஷத்துக்கு முன்னாடி நடக்காது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஆனா மறுபடியும் கொலைகள் நடந்தது, இப்போ அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கு மேல நடக்காது அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதே வார்த்தையை தான் சொல்றீங்க, நாளை பின்ன மறுபடியும் கொலைகள் நடக்கலாம், அப்ப என்ன பதில் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா கொலைகள் நடக்கலாம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கோம், மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட்டை கலைக்க இவங்க அவங்களோட லைஃப்ல என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. இறந்து போன நஜீமோட குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவங்களோட மனைவியும் பாத்தீங்கன்னா வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி தத்தெடுத்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு, அதாவது அந்த சபப்பெட்டிக்குள்ள இருந்து எடுத்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல இவங்களோட குழந்தைய பாத்தீங்கன்னா இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ குழந்தைக்கு குழந்தையா இவங்க கிடைச்சிட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தோட இன்னொரு பக்கம் அந்த டீனேஜ் பாய் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போகுது, அவர் அவரோட காதலியே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவருக்கும் சந்தோஷமான எண்டிங். அண்ட் பிஸ்வாவை காமிக்கிறாங்க, அவரும் பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட மாதிரி அவரோட காதலியை கரம் பிடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான முடிவு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.